Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஸ்பைசி மட்டன் கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா மேஷ் ஆகி நமக்கு வதங்கி வரணும். அப்போ டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கட்டும். தக்காளி வதங்கி வரும்போதே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி கலர் மாறாமல் வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்மளோட சேனல் விசிட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் 3/4 கிலோ மட்டன் நான் எடுத்து அலசி உப்பு மட்டும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ மட்டனுக்கு நான் சொல்லியிருக்க வெங்காயம் தக்காளி அளவுகள் கரெக்டாக இருக்கும். மட்டன் ஆட் பண்ண பிறகு 2 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கலரிங் தான் நல்லாயிருக்கும், காரம் குறைவாக இருக்கும். ஸோ அது கலரிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த மிளகாய் தூள் அவைலபிளோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி குறைவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி மட்டன் தொக்கா தான் செய்ய போகிறோம். ஸோ குறைவாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாம் எடுக்கிற மட்டனை பொறுத்து மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். மட்டன் வேகட்டும். அதுக்குள்ளே நாம் சிம்பிளாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகும் சோம்பும் வறுத்து அரைச்சி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹோம்மேட் தான், வீட்லேயே எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனல் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா பவுடர்லாம் நல்லா கலந்து இன்னும் நல்லா தொக்காகி வரணும். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட என்ன மசாலா பொருட்கள் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை, ஸ்டார் ஃப்ளவர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். இப்படி கடைசியாக நம்ம தாளித்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும். ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இதை மட்டனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு 3 மினிட்ஸில் மட்டன் தொக்கு ரெடி ஆகிடும். இதில் ஆட் பண்ண பிறகு 3 மினிட்ஸ்லேயே நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நமக்கு நான் தொக்கு ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி கீ ரைஸ்க்கு தான் செஞ்சோம். செம்ம டேஸ்டியாக இருந்தது. காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். கொத்தமல்லி இப்படி ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் மட்டன் தொக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்பைசி வேண்டான்னா நீங்கள் பிரியாணி மசாலா பவுடர்
ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பெப்பரும் சோம்பு மட்டும் நீங்கள் வறுத்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசி மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே திரும்ப திரும்ப இப்படி தான் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நம்மளோட சமையலின் சூப்பர் சுவைக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டை, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.